வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தமிழ்நாட்டிலுள்ள அணைகளுள் மிகவும் பிரபலமானது மேட்டூர் அணையாகும். இது மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தினை உடையது. இதில் 95,660 மில்லியன் கன அளவு நீரை தேக்கி வைக்க முடியும். அது மட்டுமில்லாமல் 1955ஆம் ஆண்டு இது உபரி நீருக்காக வெட்டப்பட்டது. மேட்டூர் அணையானது வலக்கரை வாய்க்கால் மற்றும் இடக்கரை வாய்க்கால் என இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. வலக்கரை வாய்க்காலானது 42 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 18,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதியையும், இடக்கரை வாய்க்கால் ஆனது 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 27,000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதியையும் அளிக்கக்கூடியது. மேட்டூர் வாய்க்கால் அறிமுகம் குறித்து மேட்டூர் அணையின் பொதுப்பணித்துறையின் செயற்பொறியாளர் பி. கந்தசாமி மற்றும் உதவி செயற்பொறியாளர் பி. தேவராஜன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். இனி பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் காவிரியின் பாசன பயணத்தை தொடராக காணலாம். மிகையான பருவமழையினாலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும் உபரி நீர் அதிகமாக அணைக்கு வரும்போது அதிகமான நீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்வதாலும் ஆற்றின் அருகாமையில் உள்ள நிலப்பகுதிகள் 1955 ஆண்டுக்கு முன் பூஞ்சை நிலமாக இருந்ததாலும் வானத்தை நம்பி சிறுதானிய பயிர்களே பயிரிட்டு உழவர் பெருமக்கள் பொருளாதாரத்தில் பின்னடைந்தும் வறுமையிலும் கடன் தொல்லையில் அவதிப்பட்டும் தங்கள் வாழ்வினை இழந்து நிம்மதியற்று இருந்ததாலும் இதற்கான மாற்று வழி தேடி 1955ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டதே மேட்டூர் கால்வாய் திட்டம். ஒகேனக்கலிலிருந்து வந்த காவிரி அன்னை மேட்டூரில் தங்கி கீழ்மதகாகவும் மேல்மதகாகவும் நீர்மின் நிலையத்திற்கு நீரும் அனல் நிலையத்திற்கு நீரும் தந்துவிட்டு மீண்டும் தனது பயணத்தை சேலம் ஈரோடு மாவட்டத்தின் எல்லைகளில் பயணிக்கின்றாள். மேட்டூர் அணையில் மற்றொரு முக்கியமான பணியினை அன்னை காவிரி செய்கிறாள். நீர்வரத்து அதிகமானால் மேற்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மலை அடிவாரங்களுக்கும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் கரையோர பகுதிகளுக்கும் நீர் மேம்பாட்டினை ஏற்படுத்த 1955இல் இத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. திட்டத்தின் மூலம் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதியும் சேர்த்து சுமார் 87,000 ஏக்கராகவும் ஈரோடு மாவட்டம் 8,000 ஏக்கருக்கும் பாசனம் பெறுகிறது. மேட்டூரின் 8 எண் மதகு பாசனத்திற்காக அணையின் இருப்பை பொறுத்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. காவிரியில் உபரியாகவும் வெள்ளப்பெருக்காகவும் வரும் நீரினை கொண்டு மலையடிவாரத்தில் இருக்கும் பூஞ்சை பூமிகளை நஞ்சையாக மாற்றிட வகுக்கப்பட்ட திட்டமே மேட்டூர் கால்வாய் திட்டம். இத்திட்டத்தின் கூறுகளையும் இக்கால்வாய் உழவர் பெருமக்கள் பெற்ற பயன்களையும் விவரிக்கின்றார் மேட்டூர் அணையின் கோட்ட செயற்பொறியாளர் திரு கந்தசாமி அவர்கள். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மேட்டூர் அணையின் முன்பகுதி தோற்றம். மேட்டூர் அணையிலிருந்து மொத்தம் 16,04,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. இதில் காவிரி ஆற்றின் மூலம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் மின் நிலையங்கள் வழியாக தண்ணீர் வழங்கப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் உள்ள 11 மாவட்டங்களில் உள்ள ஆயக்கட்டுகள் 16,04,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. இதில்
மேட்டூர் வலதுகரையில் ஒரு வாய்க்கால் புதிதாக அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1955 வருடம் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு 45,000 ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்காக ஒரு வாய்க்கால் அமைக்கப்பட்டது. இவ்வாய்க்காலானது மேட்டூர் அணையின் வலது கரையில் ஆரம்பித்து ஒரு 4 மைல் 4 ஃபர்லாங் வரை ஆற்றின் வலது பக்கம் சென்று அந்த 4 மைல் 4 ஃபர்லாங்கில் வாய்க்கால் இரண்டாக பிரிக்கின்றது. அந்த இடத்திற்கு பேர் வந்து காவிரி கிராஸ். அதாவது காவிரியை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுனால அந்த பேர் அப்படியே காவிரி கிராஸ் அப்படிங்கிற பேர்லேயே இன்றளவு வழங்கப்பட்டு அது ஒரு ஊராகவே ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் மற்றும் கிழக்கு கரை கால்வாய் ஆக பிரிந்து செல்கிறது. மேற்கு கரை கால்வாய் வந்து 27 மைல் நீளத்திற்கு சென்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதிகளுக்கு பாசன வசதி கொடுக்கின்றது. கிழக்கு கரை கால்வாய் 40.2 மைல் சென்று சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளுக்கு பாசன வசதி கொடுக்கின்றது. மொத்தமாக இவ்வாய்க்கால் மூலம் 45,000 ஏக்கர் 3 மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் பாசன வசதி பெறுகின்றது. அதனால் வந்து அந்த ஆயக்கட்டு பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக விவசாயிகளுக்கு அமைந்துள்ளது. இதில் நெல், கரும்பு, வாழை இது போன்ற பயிர்கள் இதன் மூலம் பயிரிடப்படுகின்றது. மேட்டூர் கால்வாய் எப்படி உருவாக்கப்பட்டது, அதனின் போக்கினை எவ்வாறு மேம்படுத்தப்படுகிறது, எவ்வளவு ஏக்கர் நிலம் அக்கால்வாய் பயன்பெறுகிறது என்பதை குமாரபாளையம் கோட்டத்தின் உதவி செயற் பொறியாளர் திரு பி. தேவராஜன் அவர்கள் கூறுகிறார். மேட்டூர் அணையிலிருந்து இக்கால்வாயானது 1000 கனஅடி தண்ணீரை நமக்கு மேட்டூர் மேற்கு கால்வாய் என்ற பெயரில் நமக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த கால்வாயினோட அகலமானது 64 அடி, அதாவது 19.5 மீட்டர். இதன் மூலம் நமக்கு வந்து மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் காவேரி கிராஸ் இடம் வரை 4.4 மைல் வரை 1000 கனஅடி எடுத்துக்கொண்டு செல்கிறது. 46 ஏக்கருக்கு இதன் மூலம் நீர்ப்பாசனம் பெறுகிறது. இதிலோட தண்ணியோட உயரமானது 5 அடி அளவில் என்ற அளவில் உள்ளது. இது ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை 137 நாட்களுக்கு மொத்தம் 9.650 டிஎம்சி அளவிற்கு இதில் தண்ணீர் வருந்தோறு எடுக்கப்பட்டு வருகிறது. மழைக்காலங்களின் தேவைகளை பெய்யும் மழையை பொறுத்து இதனோட அளவுகள் வந்து சிறிது குறைத்து எடுக்கப்பட்டு அவை நீர் சேமிக்கப்பட்டு வருகிறது. இந்த கால்வாயானது காவேரி கிராஸ் இடத்தில் இரண்டாக பிரிந்து மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் என்ற பெயரில் பவானி வரை 27 மைல் வரை செல்கிறது. காவேரி கிராஸிலிருந்து இரண்டாக பிரியும் மற்றொரு கால்வாயானது காவிரி ஆற்றினை கடந்து மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் என்ற பெயரில் 40 மைல் 2 ஃபர்லாங் அளவிற்கு பள்ளிபாளையம் என்ற இடத்தில் முடிவடைகிறது. வலதுகரை அந்த மேட்டூர் மேற்கரை கால்வாய் மூலம் 18,000 ஏக்கரும் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் என்ற பெயரில் 27 ஏக்கரும் மொத்தம் 47 ஏக்கரும் பாசன வசதி பெறுகின்றன. இதன் மூலம் 3 மாவட்டங்கள் பாசன வசதியில் பெறுகின்றன. நாமக்கல், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 3 மாவட்டங்கள் இதன் மூலம் முழுமையாக பயன்பெறுகிறது. மேட்டூர் கால்வாய் காவிரி கிராசிங் என்ற இடத்தில் தெற்காகவும் கிழக்காகவும் பிரிகிறது. கிழக்காக பிரியும் கால்வாய் காவிரியின் மேல் மிகுந்த பொறிநுட்பத்துடன் கட்டப்பட்ட டனல் மூலம் கடந்து மீண்டும் காவிரியின் இடதுபுறத்தில் கோல்நாயக்கன் பட்டியில் வந்தடைந்து மீண்டும் காவிரியின் இடது கரையிலேயே பயணித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வரை நீண்டு பல ஏரிகளுக்கு நீரளித்துவிட்டு பாசன நிலங்களுக்கு நீரை தந்துவிட்டு தனது பயணத்தை நிறைவு செய்கிறது.
காவிரி கிராசிங்கிலிருந்து அது எவ்வாறு பயணிக்கிறது என்பதை இப்பகுதி உதவி பொறியாளர் திரு பத்ரி நாராயணன் விளக்குகிறார். நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா காவேரி கிராஸுங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. இந்த இடத்துக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வந்ததுன்னா, நம்ம பார்த்தோமே மேட்டூர் கால்வாய் வந்து இந்த இடத்துல தாங்க ரெண்டாக பிரிஞ்சு கிழக்கு கரை கால்வாயின்னும் மேற்கு கலர் கால்வாயின்னு சொல்லி ரெண்டாக பிரியுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1000 கனஅடி வந்து மேட்டூர் கால்வாயின்னு சொல்லி 4/4, அதாவது நம்ம நிற்கிற இடம் இது வரைக்கும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 கனஅடி தண்ணீரானது 600 கனஅடி கிழக்கு கரை கால்வாயிலையும் 400 கனஅடி மேற்கு கரை கால்வாயிலையும் பிரிந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே பிரியுதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அந்த காலத்தில் 1955-56 கட்டும்போதே இந்த இடத்துல வந்து ரெண்டாக பிரிகிற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிகிற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டிங்க. கிழக்கு கரை கால்வாய் மூலம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 27,000 ஏக்கர் வந்து பாசன வசதி பெறுதுங்க. மேற்கு கரை கால்வாய் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க 18,000 ஏக்கர் வந்து இது மூலிமா பாசன வசதி பெறுதுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கரை கால்வாய் அல்லது வலதுபுற கால்வாய்னு சொல்லுவாங்க. இது வந்து 400 கனஅடி இதோட ஃபுல் கெப்பாசிட்டிங்க. பெட் வித் பார்த்தீங்கன்னா 34 அடி பெட் வித் இருக்குங்க. கிழக்கு கரை கால்வாய் பார்த்தீங்கன்னா அது வந்து 600 கனஅடி ஃபுல் கெப்பாசிட்டிங்க. பெட் வித் பார்த்தீங்கன்னா 54 அடி பெட் வித் இருக்குங்க. இந்த இடம் பேர் காவேரி கிராஸுங்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட தனி சிறப்பு என்னென்னா, மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் வந்து மூலம் 600 கனஅடி தண்ணீர் வந்து சுமார் 1350 அடி நீளத்துக்கு வந்து காவேரி ரிவரை வந்து ஸ்டீல் டியூப் பார்த்திங்கன்னா 6 அடி டயாமீட்டர் கொண்ட ஸ்டீல் டியூப் வழியாக வந்து பாஸ் ஆகி போகிறதுனால இது காவேரி கிராஸுன்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கையில் நல்ல அருமையாக இருக்குங்க. அது நாம் காணும் நேரம் ஜனவரி மாதத்தின் இறுதி பகுதி என்பதாலும் 137 நாட்கள் நிறைவு பெற்றுவிட்டதாலும் நீரின் வரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் இக்கால்வாயில் நீரில் இல்லாதது போல் காட்சியளிக்கிறது. ஆனால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் வேளாண்மைக்கு சுமார் 9.605 TMC அளவு நீர் திறந்து விடப்படுகிறது. வலது கரை வாய்க்கால் சுமார் 400 கன அடி கொள்ளளவு கொண்டது. ஏறக்குறைய காவிரியின் வலது கரையிலேயே சற்று தள்ளி பயணிக்கின்றது. இதனின் பயண ஓட்டம் சுமார் 27 மைல்கள் ஆகும். இப்பயணத்தினால் பாசனம் பெறும் நீர்ப்பரப்பு சுமார் 18,000 ஏக்கர் ஆகும். கரும்பு, நெல், மஞ்சள் மற்றும் சிறுதானிய பயிர்கள் விளைத்து வறண்ட வாழ்வினை செம்மைப்படுத்துகிறாள் காவிரி அன்னை. காவிரியின் பாசன பயணம் தொடரும்.